அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் விதமாக ரேஷன் அட்டைக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் வழங்குவது குறித்தும் மேலும் சில மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. அதிமுக ஆட்சியில் கடந்த 2021ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 2500 ரொக்கம் கொடுக்கப்பட்டது. அதுவே இதுவரை கொடுக்கப்பட்ட அதிகபட்ச ரொக்கம் ஆகும். இதைத் தொடர்ந்து திமுக ஆட்சியில் பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 1000 ரொக்கம் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது ரொக்கம் தரப்படாமல் பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு மட்டும் வழங்கப்பட்டது. இந்நிலையில் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் இதுவரை வழங்காத ரொக்கம் தர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5000 வழங்க பல்வேறு கட்சி தலைவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர். இதன் காரணமாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 3000 முதல் ரூபாய் 5000 வரை ரொக்கம் வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பொங்கல் தொகுப்பில் பச்சரிசி, சர்க்கரையுடன் முழு கரும்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. இது குறித்து தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கூறியதாவது: தமிழக அரசின் பொங்கல் தொகுப்பு தற்போது தயாராக உள்ளது. இதன் விநியோகம் விரைவில் தொடங்கி வரும் ஜனவரி 10ஆம் தேதிக்குள் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கி முடிக்கப்படும் என தெரிவித்தார். எனவே ஜனவரி முதல் வாரத்தில் பொங்கல் பரிசு தொகை வழங்குவதற்கான டோக்கன் விநியோகமும், ஜனவரி 2ஆம் வாரத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கத்தொகை விநியோகமும் நடைபெறும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி குடும்ப தலைவிகளை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வருகிற பொங்கல் பண்டிகை முன்னிட்டு குடும்ப தலைவிகளை மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக அவர்களது வங்கி கணக்கில் முன்கூட்டியே உரிமை தொகை வரவு வைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ரேஷன் அட்டைதாரர்கள் கைவிரல் ரேகை வைத்து KYC முடிக்காதவர்கள் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் தங்களுடைய ரேஷன் கடைகளுக்கு சென்று KYC முடிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம்.